முதல்ல பாஜக பஞ்சாயத்தை முடிப்போம். மெகா கூட்டணி அமித்ஷா வந்தால் ஏதோ வரப்போறாரு, அதிரடி மாற்றம்னா அதுக்கான அறிகுறி இல்லையே. நம்ம லாஸ்ட் டிபேட் நானும் நீங்களும் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன், அந்த மெகா கூட்டணின்ற மோடை விட்டுட்டு பாஜக தன்னுடைய சீட்ஸை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எடப்பாடி கேடு கட்டாலும் பரவாயில்ல, அப்படி கிடையாது. நீங்கள் எக்கேடு கட்டாலும் பரவாயில்லன்றதோட எடப்பாடிக்கு அதுக்கான முழு அதிகாரம் கொடுத்துருக்காரு. சரி, ஜி.கே. வாசன் அவர்களும் எடப்பாடி அவர்களும் அந்த வேலையில் வந்து ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியுது. பாஜகவோட ஃபோக்கஸ் என்னவா இருக்கு? அணி கட்டுறது எடப்பாடி கிட்ட, தன்னுடைய சீட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்றது, தன்னோட சீட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இன்னார கூட்டு வருது வராது அதெல்லாம் அமித்ஷா வியூகம் இல்லையா? அமித்ஷா அதை ட்ரை பண்ணார், ஒரு பாயிண்ட் வந்து ட்ரை பண்ணாமல் இல்லை. பட் ஆனால் ஃபுல் லிவரேஜ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிஎஸ் வர்றது எடப்பாடி அவர்களுக்கு பிடிக்கல, டிடிவி வருது எடப்பாடி அவர்களுக்கு பிடிக்கல அப்படின்ற போது இங்கே எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் டவுட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று கூட நயினா நாகேந்திரன் அவர்கள் ஓபிஎஸ் இங்கே வந்து சேரணும் அப்படின்ற விஷயத்தை வந்து நேற்று கூட சொல்லியிருக்காரு. ஸோ ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்றா இருக்கும்போது எடப்பாடி தான் லீடர் என்டிஏ பொறுத்தவரையும், இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையும். ஸோ எடப்பாடி அவர்கள் முழு கண்ட்ரோல் எடுத்து இந்த தேர்தலை பார்க்கணும். பாஜக தன்னுடைய சீட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு மோடுக்கு பாஜக வந்திருக்கு. குறிப்பாக ஜனவரி 22 அவர் இந்த யாத்திரையை முடிக்கும் பொழுது ஒரு ஷேப்புக்கு வந்துடும்ன்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் என்டிஏ செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு. நல்லா போயிட்டுருக்கா சார் கூட்டணி நல்லா தானே சார் இருக்கு. அவங்க வர்றாங்க இவங்க வர்றாங்கன்னு 26 வந்துருச்சு சார். நான் என்ன சொல்றேன், 7 வருஷமா ஒரு கூட்டணி திமுக தலைமையில் பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி மோடிக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டதாக சொல்லி ஒரு அணியை 7 வருஷமாக தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. பாஜகவும் அதிமுகவும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரிஞ்சிட்டதுக்கு பின்னாடி அந்த தேர்தலே அவங்கள சேர்த்து வைக்க வேண்டிய முயற்சியை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் முழுமையாக ஈடுபட்டார். அது நடந்திருந்தால் தமிழ்நாட்டு அரசியலே வேறு விதமாக நடந்திருந்தா, பாஜக ஏடிஎம்கே அலையன்ஸ் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்திருந்தால் தமிழ்நாட்டு அரசியலே வேறு விதமாக மாறி இருக்கும். ஆனால் அன்னைக்கு வந்து அவர் பிஜேபியோட சேர்ந்தா சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கி கிடைக்காம போயிடும்னு எதிர்பார்த்து அந்த கூட்டணி இல்லாமல் போய் கடைசியில் சிறுபான்மை வாக்கையும் அவரால் பெற முடியாமல் போயிடுச்சு. ஏதோ வருத்தம் இருக்கு போலவே. யாருக்குங்க? எனக்கு வருத்தம் இல்லை சார். அவர் வந்திருந்தாருன்னா இல்லை, இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக், இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜி சரியா போயிட்டு இருக்கா. இன்னைக்கு வந்து அதிமுக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இருந்த கட்சிகள் இருக்கிறார்கள். என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியே போன ஓபிஎஸ்ஸையும் அதே மாதிரி டிடிவி தினகரனையும் உள்ளே கொண்டு வரணுன்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் என்டிஏவை பொறுத்தவரை அவங்க எந்த வகையிலும் கிடையாதுன்னு எடப்பாடி சொல்றார். நீங்கள் ஈடுபட்டு என்ன பிரயோஜனம் சார்? நான் சொல்கிறேன், எடப்பாடியாரை பொறுத்தவரை எடப்பாடியாரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இவர்கள் ஓபிஎஸும் டிடிவியும் சொல்கிறாங்க. ஆனால் என்டிஏ கூட்டணியில் இவங்க இருந்தவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது பாஜக தலைமையை நம்பி இருந்த இவங்களை வந்து பாஜக தலைமை கைவிடாதுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா நாங்களும் வந்து பாஜக தலைமையை நம்பி தான் சட்டமன்ற தேர்தலில் வந்து ஏடிஎம்கே பாஜக கூட்டணியில் இருந்த நாங்கள் பாராளுமன்ற தேர்தலின் போது பாஜக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இருந்தோம், அதிமுக கூட்டணியில் நாங்கள் இல்லை. அதனால் இப்போவும் என்டிஏ கூட்டணி கட்சிகளை அவர்களுக்குரிய பிரதிநிதித்துவத்தை பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் என்டிஏ கூட்டணியினுடைய தமிழகத்தில் அகில இந்திய தலைமையாக இருக்கின்ற பாஜகவுக்கு பொறுப்பும் கடமையும் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த முயற்சியில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்துன்னா இப்போ மே மாதம் எலெக்ஷன் சார் நாளைக்கு, அதாவது பழம் நிறுவி பாலில் விழுந்ததுன்னு சொல்லும் போது வேற இடத்துக்கு போனார் விஜயகாந்த், பார்த்தோம் நம்ம. ஸோ எதுவும் கடைசியில் நடக்கும். அதனால எதுவும் நடக்கலாம். கடைசி நேரத்தில் விஜய் கூட இந்த அணிக்கு வரலாம். எங்க பாஜக எதிர்ப்பு விட்டா? எதுங்க பாஜக எதிர்ப்பு விட்டா? பாஜக எதிர்ப்பு சார் அவர் பேசுறாரு. இப்போ பேசுறதெல்லாம் அவருடைய எதிர்ப்பு யாரு? திமுக, தீய சக்தி திமுக, நான் தூய சக்தின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. பாஜக எதிர்ப்பு விட்டுட்டாரா? எதிர்ப்பை பத்தி எங்க பேசுறாரு இப்போ சார்? உங்களுக்கு அதுதான் ஜீவாவும் சொல்ல போறாருல. இல்லை நாளாக வந்து உங்களுக்கு நிலைமை மாறத்தான் போகுது. இன்னைக்கு வந்து எல்லாருடைய நோக்கமும் திமுகவை ஆட்சியை விட்டு இறக்கணும்னு சொன்னா அந்த எண்ணம் உள்ளவர்கள் எல்லாம் ஓரணிக்கு வரணும். அதுதான் திமுகவை வீழ்த்துவதற்கான வியூகம். திரு ஜீவாட்டை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் இவ்வளவு காலமா வந்து தொடர் பேச பொருள் என்னன்னா பாருங்க, இதயத்தொல்லா ஜாலியா இணையறாரு. என்ன நடந்தால் என்ன இதயத்தொல்லா சார், உங்களுடைய இன்னொரு கட்சியில் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கேன். ஒண்ணுமே நடக்கல, அப்படியே என்னென்னமோ நடக்குதுன்னு சொல்றீங்க. ஒண்ணுமே நடக்கலையா? நிசப்தமா இருக்கா? உரசல்கள் வந்து கனவு கண்டேனா, சொப்பனம் கண்டேனா? உரசல்களை போய் நீங்க அதிர்ச்சின்னு சொல்றீங்க, உராய்வை வந்து நீங்க வந்து இடி மின்னல்னு சொல்றீங்க.
எங்க கட்சியில எந்த உரசலும் கிடையாது, எந்த உராய்வும் கிடையாது. என்னங்க அழிவு பாதையில போயிட்டு இருக்குங்கிறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மா. நீங்க வந்து அதை பார்த்து அதிர்ச்சி அடையணுமா? நீங்க வந்து ஹஹங்கறீங்க. அதாவது நீங்க முதல்ல காங்கிரஸ் உடைய வரலாறு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். உங்களுக்கு ரொம்ப நீண்டதா போகும். இன்னைக்கு பேசுவோம். பாலகங்காதர திலகர் அங்க போயிட்டு சொல்லி முடிச்சுக்கிறேன். காங்கிரஸ்ல பாலகங்காதர திலகர்னு ஒருத்தர் இருந்தாரு, கோபாலகிருஷ்ண கோகலேன்னு இருந்தாரு. 2 பேருக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஆனா காங்கிரஸ் உயிரோட தான் இருந்துச்சு. மகாத்மா காந்தி இருந்தாரு. அந்த நேரத்தில் நேதாஜிக்கு அவருக்கு சில உரசல்கள் உராய்வுகள்லாம் இருந்துச்சு. அந்த காலகட்டத்திலையும் காங்கிரஸ் உயிரோட தான் இருந்துச்சு. பண்டித நேரு ஆட்சி காலத்துல பல்வேறு விஷயங்கள் உயிரோட இல்லாம போகும்னு யாரும் சொல்லல. இப்ப என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். பிரச்சனை இருக்குல்ல, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மாவே சொல்றாங்க தவறான காரணங்களுக்காக செய்தி அடிபடுதுன்னு. படுதா இல்லையா? அதாவதுங்க ஒரு கட்சிக்குள்ள, அதுக்கு தான் உதாரணம் சொல்றேன். எல்லாரும் ஒரே எண்ணத்துல இருந்தா ஒரு மனிதனா இருப்பாங்க. பல மனிதனா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இப்ப கூட்டணியே எடுத்துக்கங்க. இப்ப கூட்டணி கட்சிகள்ல ஒரே கொள்கை இருந்தா ஏன் இத்தனை கட்சி இருக்குது? ஒரு கட்சியா தான் இருக்கும். ஏன் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை இந்த டயலாக் இபிஎஸ் காப்பிரைட் வச்சிருக்காரு, பாத்துக்கோங்க. அவர் வச்சுக்கிட்டு போறாரு. அவர் இபிஎஸ் நேத்து வந்தவர். காங்கிரஸ் 100 வருஷத்துக்கு முன்ன உள்ளது. அதனால காங்கிரஸ் கட்சிக்குள்ள எல்லா காலகட்டத்திலும் இது ஜனநாயக கட்சி சார். அது ஜனநாயகமா சர்வாதிகாரமான்னு கேட்கல, எங்க பிரச்சனைன்னு கேக்குறீங்க. இதெல்லாம் வேலை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்க. எதனால அவங்க அப்படி நினைக்கிறாங்க? சார் இது கூட்டணிக்கு வேற முயற்சி நடக்குது, அதனாலயா? இல்லை, எதனால இது? அதாவது கட்சிக்குள்ள அதத்தான் சொல்ல வரேன். சொல்ல விட்டா தானே நீங்க திலகர் காலத்துல நிக்கிறீங்களே. கட்சி இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி, விஜய், அதுன்னு எங்கேயோ நடந்துட்டு இருக்கேன். எங்க நாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுத்தவரை அகில இந்திய காங்கிரஸ் என்ன சொல்லுதோ அதை தமிழ்நாடு காங்கிரஸ் செய்யுது. பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கலாம், அல்லது வேற சக்கரவர்த்திகள் வரலாம். ஆனா சக்கரவர்த்திகள் தமிழ்நாட்டுக்குள்ள சக்கரவர்த்தியும் கிடையாது, மன்னரும் கிடையாது, அமைச்சரும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கங்க. ராகுல் காந்தி அவர்களும் எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் கண்டித்தார்களா? தமிழக முதல்வர் மறுத்தார்களா? அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்களா? முடிவு மட்டும்தான் முக்கியமான முடிவு. அவர்களுக்குள்ள நல்ல உறவு இருக்கு. இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஒரு சகோதரத்துவ உணர்வு இருக்கு. அப்படி உணர்வு இருக்க வரைக்கும் யார் எங்கிருந்து அவர்கள் அம்பு எய்தாலும், அது மறைந்திருந்து எய்தாலும் சரி, நேரடியாக கூட்டணியை பிரிக்காது. உங்க கட்சி உங்க வெளியில இருந்து வர அம்பு தானே, அதை நீங்க தானே பாதுகாக்கணும், வேற யாரும் ஏகலையே. அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன். காங்கிரஸ் என்பது இன்றும் இருக்கும், நாளைக்கு இருக்கும். இதயத்துல்லா இருப்பாரா இல்லையான்னு சொல்ல முடியாது. மற்ற தலைவர்கள் இருப்பார்களா இல்லையான்னு சொல்ல முடியாது. நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு சொல்றீங்களா, காங்கிரஸ் அழிவுன்னு நான் சொன்னேனா? நாளைக்கு ராகுல் காந்தி வந்து இந்த கூட்டணி வேண்டாம், திமுக வேண்டாம், தாவேகாவுடன் போலாம்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? ஒரு நாளைக்கு ராகுல் காந்தி திமுக கூட்டணி வேண்டாம், தாவேகாவுடன் செல்லலாம்னா என்ன பண்ணுவாரு? என்ன கேக்குறீங்க புரியல. ஒரு கட்சி திமுக கட்சியை பொறுத்தவரை இளையதுல்லா என்ன பண்ணுவார், செல்வ பெருந்தகை என்ன பண்ணுவார்? அதான் உங்க ஆசையா? யார் சொன்னா? நான் கேட்பது, திரு ராகுல் காந்தி ஏதாவது சொல்லட்டும், அதுதான் எங்களுக்கு வேத மந்திரம். திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்லட்டும், அதுதான் எங்களுக்கு தந்திரம். இந்த மந்திரமும் தந்திரமும் இந்த 2 பேர்ல இருந்து வரணும். அதை முடிவு செய்யக்கூடிய தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இதுக்கு அடுத்து எங்களுடைய தலைவர் செல்வ பெருந்தகை. இன்னைக்கு அவர் தலைவராக இருக்கிறவரை அவர் தான் தலைவர். என்னைக்கு அவர் தலைவராக இருந்தாலும் அவர் தான் தலைவர். அதுல இந்த மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அகில இந்திய தலைமை அவரை தலைவராக்கி இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கட்சிக்குள்ள பலருக்கு பல அபிலாஷைகள் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம். கூடுதல் இடம் கேட்பதோ, ஆட்சி கேட்பதோ, அதெல்லாம் எல்லா கட்சியும் கேட்குது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்க கூட்டணி பலமா இருக்கு. ஓகே, கூட்டணி சரி. கட்சியில ஒரு இருவேறுபட்ட கருத்து இதனால பிளந்திருக்கோ, இல்லாட்டி ஏன் இது ஒரு இருவேறுபட்டதாக இருக்கு, பலவேறுபட்டது இல்ல.
பல கட்சியில பலவேறுபட்ட கருத்துகள் வருது. வீட்டுக்கு வீடு வாசப்படி கருத்துகள் இருக்கலாம். இது ஜனநாயக கட்சி. ஓகே, உங்களுக்கு தெரியாதா நீங்க அந்த இயக்கத்துல பணிபுரிந்தவர்? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? தேர்தலுக்கு தேர்தல் அந்த கட்சியில எவ்வளவு பார்த்திருக்கோம்? இல்ல நான் இவரு நீங்க பணிபுரியுங்க. நான் காங்கிரஸ் கட்சியில மாநில துணைத் தலைவர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர். எனக்கு தெரியுது, என்கிட்ட கேளுங்க, காங்கிரஸ் பத்தி நான் சொல்றேன்.